டித்வா சூறாவளியின் பின்னர் பலவிதமான இன்னல்களுக்கு இடர்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரை. அதேவேளை மழை இன்று வரை தொடர்ந்து சில இடங்களில் பெய்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே வளிமண்டலவியல் திணைக்களமும் இது தொடர்பான வானிலை அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அத்தோடு பல இடங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டால் அங்கிருந்து வெளியேறுங்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே கொஞ்சம் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்று வரை இருக்கின்றோம் என்பதையும் இந்த வேளையில் நினைவு கூறுவோம். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிவிப்பில் கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களையும் பொலன்னறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களையும் பலத்த மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிவித்திருக்கிறது. அதே நேரம் இன்று விடுத்திருக்கும் இந்த வானிலை அறிவிப்பில் மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களையும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களையும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, அதுவும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய மலைநாட்டை எடுத்துக்கொண்டால் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களையும் திருகோணமலை மற்றும் அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே வளிமண்டலவியல் திணைக்களமும் சரி நாமும் விடுக்கும் ஒரு அறிவித்தல் இதுதான். இடியுடன் கூடிய மழையின் போது கொஞ்சம் அவதானமாக நாங்கள் செயற்பட வேண்டும். இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வெட்ட வெளியில் சென்று நிற்பதை, இப்படியான வேலைகள் செய்பவர்கள் நிறைய பேர் நம் மத்தியில் இருக்கிறார்கள். காணொலிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, எனவே இவ்வாறான காரியங்களில் ஈடுபடாதீர்கள். கவனமாக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இன்றும் நாம் இருக்கின்றோம்.